வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்வொர்க்கில் எப்படி ஒரு ஜாப்புக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறது தான். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அப்வொர்க்கில் வந்து எப்படி உங்களோட ப்ரொஃபைல் வந்து செட்டப் பண்ணுறேன்ட்டு. இது வந்து அந்த வீடியோட பார்ட் 2. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு டுட்டோரியலாக கொண்டு போகிறோம். நீங்கள் வந்து அப்வொர்க் செட்டப் பண்ணுறதுலேருந்து பேமெண்ட் எடுக்கும் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு டுட்டோரியலாக நாங்கள் வந்து உங்களுக்கு இதில் டீச் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டுட்டோரியல் பார்க்கணுன்னா கீழே ப்ளேலிஸ்ட்டோட லிங்கும் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்குமே கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ வாங்க இப்போ என்னென்று அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோலையும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ இது அப்ளை பண்ணலாமான்ட்டு. ஸோ அப்ளையுமே பண்ணலாம். நீங்கள் சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். நீங்கள் வெப்சைட்டில் என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஆப்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதில் எல்லா விளக்கங்களும் வந்து உங்களுக்கு விளங்கிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டுட்டோரியலாக கண்டினியூவாக போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. தொடர்ந்து அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம சேனலில் வேறு காத்திருக்கு. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வேறக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமாக டிக்டாக் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த டிக்டாக் யூஸராக இருந்தீங்கன்னா அதிலே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் மச்சஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப் வந்து இதில் காட்டுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் ஜாப். ஸோ யாராவது கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ரீசெண்டாக வந்து அவங்க போஸ்ட் பண்ண ஜாப் ஏதாவது இருக்குன்றத ஸோ அதுகளையும் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாப் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த நீங்கள் ஜாப் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யணும். ஸோ இந்த கீழ் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ஓப்பன் பண்ணால் ப்ரொப்போசல்ஸ். ஸோ ப்ரொப்போசலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்விடேஷன் டு இன்டர்வியூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். ஸோ இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி இதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து இதில் மை மேக்ஸிமம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து எடிட் பட்ச், ஸோ அவைலபிள் பட்ச்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தனியாக சொல்கிறோம், இது ஏன் அப்படி வருது, இதனால் எங்களுக்கு நன்மை என்ன தீமை என்னன்ற வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மை மேக்ஸிமம் வந்து நீங்கள் கனெக்ட்ஸ் per வீக் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து 7 இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா வந்து தேவைன்னா நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இல்லைன்னா இதை டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கும்டா, உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவைலபிள் அப்படின்ற ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி அவைலபிள் now அப்படின்னு ஷோ ஆகும். இது எதுக்காகன்னா கிளைண்ட்ஸ் யாராவது வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறாங்கன்னா ஸோ நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து கிளைண்ட்ஸை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஜாப் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி என்ன பார்ட் டைமோ ஃபுல் டைமோ டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுங்க. உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து லோட் ஆகுது. ஸோ லோடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக எந்தெந்த இடங்களில் அந்த டேட்டா என்ட்ரின்ற வேர்டு இருக்கோ ஸோ அந்த ஜாப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் தட்டிகிட்டே போகலாம். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாப்புமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 1410 ஜாப்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்ளை பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் சர்ச் ஃபார் ஜாப், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்குது. ஸோ அது என்னத்துக்கான நீங்கள் வந்து ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்புறமா அப்ளை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னத்துக்காகனா நமக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் பண்ணலாம்ன்றதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணுமெண்டா முக்கியமான விஷயம், நீங்கள் ஜாப்பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்ற சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஜாப் செய்யலாமா வேணாமான்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஒரு ஜாப்பு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அன்வெரிஃபைட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஜாப்பே அதுக்கு கீழே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் FB மார்க்கெட்டிங் ஸோ ஃபாலோவர்ஸ் நீடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் வெரிஃபைடுன்னு இருக்குது.
ஸோ இந்த பேமெண்ட் வெரிஃபைடான ப்ரொஃபைலை மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஜாப்ஸ் மட்டுமே வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத போது சில ஜாப்ஸ் வந்து பேமெண்ட் கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதில் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபைடுன்னு இருக்குது, ஆனால் 0. அவங்க வந்து யாருக்குமே வந்து இது வரைக்குமே பேமெண்ட் கொடுக்கல. யாருமே அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா எப்போ அவங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி. அதனால் வந்து யாருமே இது வரைக்குமே வந்து அவங்க இன்வைட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து யாருமே பேமெண்ட் கொடுக்கல. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நாம் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதையே வந்து எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து போஸ்ட் வந்து ரைட்டிங் ஜாப், ஆன்லைனில் வந்து டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து 200 போஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபேஸ்புக் பேஜுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 200 போஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $10 தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஆன் திஸ் ஜாப். ஸோ இந்த ஜாப்பில் வந்து அவங்க போட்டவர் அந்த ஜாப்பை வந்து போட்டவங்கலேருந்து அந்த கிளைண்ட் வரைக்குமே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது, ஆக்டிவிட்டி நடந்துன்றதை போடுவாங்க. ஸோ ப்ரொப்போசல் பார்த்திங்கன்னா 10லேருந்து ஒரு 15க்குள்ளே வந்து ப்ரொப்போசல் போயிருக்குது. அடுத்து இந்த ஜாப் போட்ட கிளைண்ட் வந்து அவர் எப்போ இதை பார்த்துருக்காருன்னா கடைசியாக 4 நிமிஷம் முன்னாடி. அடுத்த இன்டர்வியூக்கு யாராவது கால் பண்ணியிருக்காரா, இல்லை யாரையுமே கால் பண்ணல. இன்வைட் சென்ட், இப்போ யாராவது வந்து யாருக்கு அந்த இன்டர்வியூக்கு அனுப்பியிருக்காரான்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை, அதுவுமே இல்லை. அடுத்து வந்து அன்ஆன்சர் இன்வைட். ஸோ இவர் அனுப்பி யாருமே வந்து ரிப்ளை பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே 0வில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து வெரிஃபைடு. ஸோ இந்த இடத்துல வந்து இது டிக் இருந்தால், வெரிஃபை டிக் இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இவர் வந்து எந்த இடம்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ சைனாலேருந்து. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 ஜாப் வந்து இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்மிட் ப்ரொப்போசல் கொடுங்க. ஸோ சப்மிட் ப்ரொப்போசல் கொடுங்க. ஸோ சப்மிட் ப்ரொப்போசல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ப்ரொப்போசலை வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. அதாவது அந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ், அது ஃபஸ்ட்டு வந்து ஜாப்போட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வந்து அமௌண்ட் கிடைக்குமென்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ இதன் மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து அவங்க $10 வந்து அவங்க கிளைண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க. அதுலேருந்து சர்வீஸ் ஃபீ வந்து $2 போய் பேலன்ஸாக உங்களுக்கு $8 வரும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹவு லாங் வில் திஸ் ப்ராஜெக்ட் டேக். ஸோ எவ்வளோ காலம் வந்து எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல லெஸ் தேன் 1 மந்த் கொடுத்துருங்க. ஸோ லெஸ் தேன் 1 மந்த் கொடுத்துட்டு இந்த இடத்துல கவர் லெட்டர் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட விஷயங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட்டில் பார்த்தோம்னா அதை வந்து காப்பி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவே போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் டெலிகிராம் குரூப்லேயுமே அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச் ஃபைல்னு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஜாப் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோ இல்லை வந்து ஏதாவது உங்கள்கிட்ட சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்படி இல்லாத சந்தர்ப்பங்களில் உங்களோட பயோடேட்டா சிவியை வந்து இதில் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ சிவி அட்டாச் பண்ணாலும் அது மூலமாகவும் அந்த கிளைண்ட் வந்து உங்களோட ஜாப் ப்ரொப்போசல் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ப்ரொப்போசல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரீக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு விஷயம் வேண்டாம், இந்த இடத்துல ப்ரொப்போசல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரொப்போசல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சப்மிட்டட் ப்ரொப்போசல். ஸோ 3 ப்ரொப்போசல் வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ், ஸோ நீட் டு ஹையர் 10 ஃப்ரீலான்சர் டு சப்போர்ட் அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து யூடியூப் சம்மந்தமாக இருக்கிற ஜாப்ஸுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து மேபி அவங்க வந்து அவங்கள ஓகே சாக்ரிஃபைஸாக இருந்து என்னோட ரிக்வெஸ்ட் சாக்ரிஃபைஸாக இருந்தால் அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லாத சந்தர்ப்பங்களில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். ஹாய், ஐ எம் பிரபேஷன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ இதில் வந்து என்னோடய சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அண்ட் வந்து என்னோடய சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமாக வந்து உங்களோட ஏதாவது நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க இல்லை ஒரு சோஷியல் பேஜில் இருக்கிறீங்கன்னா அதோட லிங்கை வந்து கொடுங்க அவங்க செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய சேனலோட மெனு. ஸோ ஹோம் பேஜ் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து என்னோடய வீடியோ வியூஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை அவங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் போட்டுருவேன். அது ஒரு சாம்பிள் தான், அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ எடிட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா மேபி அவங்க உங்களோட ப்ரொப்போசலும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற விஷயம் உங்களுக்கு விளங்கிடும்னு நம்புகிறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னுமே நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த வீடியோட பார்ட் 3மே வந்து 2-3 டேஸில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து அதோட லிங்க் எங்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ் யூடியூப் சேனல்.